ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனம் 1. இப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேலே விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். வசனம் 2. பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் மிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரர்களாகிய வைத்திருக்கும் கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட இட்டார்கள். வசனம் 3. சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர்கள் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். வசனம் 4. துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்த பின்பு யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததினால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால். வசனம் 5. என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடையப் போகிறேன். கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணை இடுவித்த கொண்டார். நான் அங்கேயே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டி கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். வசனம் 6. அதற்கு பார்வோன், உன் தகப்பனின் உன்னிடத்திலே ஆணை விடுவித்தபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணிட்டு வா என்றார். வசனம் 7. அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தாரும் எகிப்து கோத்திரங்களில் உள்ள சகல பெரியோரும். வசனம் 8. யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனுடன் கூடனே போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசேன் நாட்டிலே விட்டு போனார்கள். வசனம் 9. ரதங்களும் குதிரை வீரரும் அவனுடனே போனதினால் பார்வோன் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாயிருந்தது. வசனம் 10. அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையிலே இருக்கிற அத்தாத்தின் போர்க்களத்திலே வந்தபோதோ அவ்விடத்தில் பெரும் புலம்பினார்கள். அங்கேயே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினான். வசனம் 11. அத்தாத்தின் களத்திலே துக்கம் கொண்டாடுகிறதை அத்தாத்தின் குடிகளாகிய கானானியர்கள் கண்டு அது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள். அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு அப்பேல் மிஸ்ராயாம் என்று பெயர் உண்டாயிற்று. வசனம் 12. யாக்கோபின் குமாரர்கள் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே. வசனம் 13. அவனை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரோக் எதிரே இருக்கிற மம்க்லோலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறையில் பூமியாக எத்தியராகிய எப்ரோமினிடத்திலே வாங்கின நிலத்தில் உள்ள கொகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். வசனம் 14. யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடனே தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனுடனே போனவர்கள் யாவரும் எகிப்திற்கு திரும்பினார்கள். வசனம் 15. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பு சகோதரர்கள் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து அவனுக்கு செய்த எல்லாம் பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்திலே ஆள் அனுப்பி. வசனம் 16. உம்முடைய சகோதரர்கள் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னமே உமக்கு சொல்லினபடியே கட்டளையிட்டார். வசனம் 17. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரனாகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோதோ அவன் அழுதான். வசனம் 18. பின்பு அவனுடைய சகோதரர்கள் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். வசனம் 19. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. வசனம் 20. நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடத்தி வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிக்க பண்ணினார்.
வசனம் 21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடனே பட்சமாய் பேசினான். வசனம் 22. யோசேப்பும் அவன் தகப்பனும் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். வசனம் 23. யோசேப்பு எப்ரோமுக்கு பிறந்த 3 தலைமுறைகள் பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மக்கிரின் பிள்ளைகளையும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். வசனம் 24. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன், ஆனால் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னார். அதுமின்றி வசனம் 25. தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளையும் இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்கள் என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேலிலே புத்திரரிடத்திலே ஆணையிட்டு வித்து கொண்டான். வசனம் 26. யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள்.